மதுரை மாவட்டம் சோழவந்தால் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் சோழவந்தாலில் கொடிமங்கலம் அப்படிங்கிற ஊராட்சியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல அவருடைய ஊழியர் நேற்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 3 பேர் வாகனத்தில் வர்றாங்க. வாகனத்தில் வந்து இவங்க பெட்ரோல் போட சொல்றாங்க. இவரும் பெட்ரோல் போடுறாரு. பெட்ரோல் போட்டுக்கிட்ட நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரே ஒருத்தங்க மட்டும் இறங்குறான். அவன் இறங்கினோடனே இடுப்புல இருந்த பட்டாக்கத்தி கீழே விழுகுது. அதை பார்த்தவொடனே ஒரு பயந்து போயிடுறாரு. உடனே என்ன பண்றான்னா, அவரோட சட்டை பாக்கெட் இருக்கக்கூடிய காசை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்றான். அவர் என்ன சொல்றாரு, இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தன் என்ன பண்றான், அவனும் இறங்கி பெரிய பட்டாக்கத்தி எடுத்து இவரை தாக்க முயற்சி செய்யறான். அவர் பயந்து போய் என்னை விட்டுருங்க, காசெல்லாம் நான் தரமாட்டேன், இது கலெக்ஷன் காசு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. கெஞ்சின நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காசை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி 2 பேரும் பட்டாக்கத்தியை வச்சு அவரை மிரட்டுறாங்க. அந்த சைட்ல இருந்து இன்னொருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கிறப்ப அவரையும் பட்டாக்கத்தியை எடுத்து தாக்குற முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா அவருடைய கலெக்ஷன் காசை புடுங்கிட்டு இந்த 3 பேரும் போயிடுறாங்க. அவர் மனசு உடைஞ்சு போய் நிக்கிறாரு. சம்பவம் சிசிடிவில பதிவானனால அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க. காவல்துறை ஒரு குழு அமைச்சு துரிதமா செயல்பட்டனால 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தேடி வரதா விசாரணையில சொல்லியிருக்காங்க. ஊரே தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் முழிச்சு வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, குடும்ப கஷ்டத்துக்காகவும் வறுமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் வேலை பார்க்கக்கூடியவரை கத்தியை காட்டி மிரட்டி இருக்குது அப்படின்றது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை பிடிங்கிட்டு போனது ஒரு செய்தி தான். ஒருவேளை அவர் காசு தர மறுத்திருந்தா அவருடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த சம்பவம்ன்றது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இரவு நேரத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சரியான பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.